அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன? நம்முடைய சமூக நீதி பிரச்சனை. என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் படிப்பு, வேலை, பத்திரம் கிடையாது. 15% குறைஞ்சது. 15% வேணும். ஆனா இன்னைக்கு யார்கிட்ட கேட்கிறோம்? ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட போய் கேட்டு 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 அழுத்து போச்சு. எத்தனை முறை நம்ம கேட்கிறோம்? எத்தனை முறை நான் போய் கேட்டேன். ஐயா 2 முறை கேட்டிருக்காரு. நான் 3 முறை நேரடியா போய் பார்த்து கேட்கிறேன். எத்தனையோ அதிகாரிகளை பார்த்தேன். நான் நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம சதாசிவம், நம்ம எம்எல்ஏ எல்லாம் உள்ள பேசியிருக்கிறாங்க எல்லாம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் முதலமைச்சர் பாக்குறப்போ நிச்சயமா நான் செஞ்சிடறேன், நிச்சயமா நான் செய்யறேன், நிச்சயமா நான் வன்னியர்களுக்கு நான் 10% கொடுக்கிறேன், இடஒதுக்கீடு தனியா கொடுக்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்கிறார். சரி, அதை நம்பி நம்பி நாங்களும் பார்த்தோம். ஆனா திடீர்னு ஸ்டாலின் சொல்றாரு, என்னால கொடுக்க முடியாது, வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு என்னால கொடுக்க முடியாது. 3 வருஷமா நான் கொடுக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் 4வது ஆண்டுல என்னால முடியாது, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் என்னால முடியும்னு ஒரு பொய்யை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைய விட எவ்வளவு நாள் தெரியுமா ஆச்சு? உச்ச நீதிமன்றம், இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்க, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 1312 நாட்கள் ஆகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இல்ல? 1312 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. என்னன்னு, நீ தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். நீ நேர்மையான முதலமைச்சரா இருந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நீ கொடுத்திருக்கணும். குறைஞ்சது ஒரு மாதத்துல நீ 30 நாள்ல நீ கொடுத்திருக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு மேல எந்த முறையீடும் கிடையாது, மேல்முறையீடு இல்ல. அவங்களே தீர்ப்பையே கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு போ. ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியும் வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த வன்னிய சமுதாயத்தின் மீது வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே இந்த சமுதாயம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்து கொண்டிருக்கின்றார் வேண்டுமென்றே. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! அன்னைக்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த அன்னைக்கே நீ கொடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் 3 ஆண்டு காலம் அந்த பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பான். டிஎஸ்பி வேலையோ, டிஸ்ட்ரிக்ட் டெப்டி கலெக்டர் வேலையோ, என்னென்ன வேலை கிடைச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் வேலை கிடைச்சிருக்கும். வேண்டுமென்று தீர்ப்பு வழங்கியும் கொடுக்க மறுக்கிறார் என்றால் தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குறப்போ நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் தூங்குறப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். எழுப்பி பாக்குறோம், நான் எழுந்துக்க மாட்டேன். எழுப்பிடுறோம், 4 மாசத்துல கிளம்பு, விரட்டி அடிக்கணும். 4 மாசம்தான், உறுதியா வர போறது இல்ல மறுபடியும். அதெல்லாம் நான் இந்த 100 நாள் நடைபயணம் போயிட்டு இருக்கேன்ல, போற இடத்துல எல்லாம் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. கோபத்தோடு இருக்கிறார்கள், மனநிலை ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பாக என் தாய்மார்கள், பெண்கள், தங்கைகள்லாம் கோபத்துல போற இடத்துல தான் கேட்பேன், என்னம்மா ஆட்சி எப்படி இருக்குமா? ஐயோ, சில பேர்லாம் துப்புறாங்க, மோசமானது இது ஒரு ஆட்சிய. என் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போனா திரும்பி வீட்டுக்கு வந்ததுன்னா வரது பயமா இருக்குது எனக்கு. என் பொண்ணுங்க வேலைக்கு போச்சுன்னா திருப்பி பத்திரமா வருமா? என் பொண்ணுங்க படிக்க போச்சுன்னா திருப்பி பத்திரமா வருமா? தெரியல. அந்த ஆதங்கத்துடன் பயத்தோடு தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. இந்த ஆட்சியை துரத்துங்கள், அகற்றுங்கள், துரத்து போடும். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இருக்குது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த பகுதி, இந்த ஆத்தூர் பகுதி, இந்த பகுதி கெங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, இந்த 3 பகுதியும் இந்த பக்கத்துல வந்துருச்சு. இதுல எந்த ஒரு திட்டம், எந்த வளர்ச்சியும் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. இதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும்.